அல்லேலூயா. பொறாமை கொண்டு எழும்புகிற கூட்டத்துக்கு உடனடியாக என்ன செய்யாதீங்க. அதுதான் ஈசாக்குடைய ஸ்பெஷாலிட்டி. அவங்க பண்ண உடனே அடுத்து ஒன்று செஞ்சாங்க பாருங்களேன். ஆபிரகாம் வெட்டின துறவையெல்லாம் என்ன பண்ணாங்களாம், மண்ணினாலே தூர்த்து போட்டார்கள், நிரப்பி போட்டார்கள். உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்ததை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் தூர்த்து போட்டாங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் கர்த்தர் சொன்ன மிக முக்கியமான மனுஷனுக்கான அடையாளத்தில் ஒன்று, சுபாவ அன்பில்லாதவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அன்பு தணிந்து போகும் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் நீங்கள் பாருங்க, அவர்கள் நமக்குரியதையே எடுத்துக்கிட்டு நமக்கே வழக்காடி நம்மளையே நடுத்தல நிறுத்தி நமக்கே ஒன்றுமில்லைன்னு சொல்கிற இடத்துல நிற்க வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் எங்களுக்கு ஊழியத்தில் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அக்கா தங்கச்சிங்க ஏமாற்றி என்னோட இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, எங்கள் அண்ணன் தம்பிங்க ஏமாற்றி எடுத்துக்கிட்டாங்க, எங்கள் அப்பா எங்களை வஞ்சித்து எங்களோட அடுத்த 2 பிள்ளைகளுக்கு செஞ்சுட்டு எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்காம விட்டுட்டாரு. இது நடக்கும். பல நேரங்களில் நமக்குரியதை, தாய் தகப்பன் வழியாக வர வேண்டியதை, அது நமக்குன்னு வர்றதுக்கு ஒரு சட்டப்படி நமக்கு என்ன இருக்கு, உரிமை இருக்கு. ஆனால் வர விடாதபடிக்கு என்ன செய்வாங்க, தடுப்பாங்க, தூர்த்து போடுவாங்க, இல்லாமல் போக பண்ணுவார். பல நேரங்களில் நான் அதை யோசிச்சிருக்கிறேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இவங்க தூர்த்து போடும்போது கர்த்தர் இறங்கி தடுத்துருக்கலாமா இல்லையா, தடுக்கலாமா இல்லையா? அவர் இறங்கவே இல்லை பாருங்க, நிரப்பி போட்டுருங்கன்ட்டார், அமைதியாக விட்டார். சில நேரத்தில் நீங்கள் கேட்குறோம்ல, ஏன் இப்படிலாம் நடக்கும்போது கர்த்தர் அமைதியாக இருந்தார்? வழக்காடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஏன் கர்த்தர் ஒன்றுமே கேட்கல? அவங்க அநியாயக்காரங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. நம்ம வேற சொல்லுவோம், அவன்லாம் நல்லா இருப்பான், நல்லா தான் இருப்பான், வாங்கிட்டு போகிறான், பின்ன உடனே நாசமாயிருவான், நல்லா தான் இருப்போம். இதில் நீங்கள் வேற விவரம் புரியாமல் அவனை ஆசீர்வதிப்பீங்க. நம்மால் சபிக்கிறதா நினச்சிக்கிட்டு, நீ எல்லாம் நல்லா இருப்படா, இப்போ அவனை என்ன ஆவான் அவன்? ஆண்டவர்கிட்ட வேற கேட்கறது, அவன் ஏன் ஆண்டவரே இவ்வளோ செஞ்சுட்டு நல்லா இருக்கான்? நீ தானே சொல்லியிருக்க, நம்ம தானே சொல்லியிருக்கோம். திட்டுறது கூட நம்ம அவ்வளோ நல்லவங்க, நம்ம இல்லை திட்டம் போது கூட ஆசீர்வாதமாக திட்டுறது. உன்னெல்லாம் கர்த்தர் நல்லா வைப்பார், நீ நல்லா இரு. ஆண்டவர் அடிச்சுப்பார், நீ என்னதான்டா சொல்ல வர? இப்போ பல நேரத்தில் நமக்கு விரோதமாக இருக்கிறவங்க அப்படி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்மகிட்ட இருந்து. ஏன் கர்த்தர் அனுமதி கொடுக்குறாரு தெரியுமா? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நான் என்னோட வச்சு சொல்கிறேன். நம்முடைய தாய் தகப்பன் கையிலிருந்து வர வேண்டியதை அவர்கள் தடுக்க முடியும், ஆனால் நம்ம தகப்பன் நமக்கு கொடுக்கறத அவர்களால் தடுக்கவே முடியாது. இந்த தகப்பன் கொடுக்கறதுக்காக தான் மற்ற எல்லாரும் கொடுக்கறதையும் அவர் தடுப்பார் சில நேரத்தில். ஏன்னா உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன்னோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு கர்த்தர் அதை செய்வார். பல நேரங்களில் ஏன் பலர் வர வேண்டியது ஏன் எனக்கு வரல, கிடைக்க வேண்டியது ஏன் கிடைக்கல, நியாயப்படி வரல, கர்த்தரே தடுத்தார். உன் தகப்பனுடைய சொத்துக்களோ தாய்கிட்ட இருந்து வர வேண்டியதோ உனக்குரிய பங்கோ வராம தடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினார். உன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் நீங்க சொல்வீங்க, யாருமே எனக்கு எதுவுமே கொடுக்கல, எல்லாம் என்னை நடுத்தரில் விட்டாங்க, என் கர்த்தர் மட்டும் என்னை ஆசீர்வதிச்சார், அவர் ஒருத்தர் மட்டும் என் கூட இருந்தார். இந்த சாட்சியை சொல்ல வைக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் தடுக்கிறார். இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஆபிரகாமுடைய மொத்த துறவு யாருக்கு வந்திருக்கோம், ஈசாக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறோம். இல்லை, வசனம் சொல்லுது அது எல்லாம் தூர்த்து போடப்பட்டது. ஆனால் இப்போ ஈசாக்கு வச்சிருக்கிற துறவு இருக்குது, அதை அவன் வெட்டினது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதங்கள் என்னை விட்டு போச்சு, ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு, போச்சு. ஆனால் இன்னைக்கு எங்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் என் தகப்பன் கொடுத்தது, என் பரம தகப்பன் கொடுத்தது. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பல நேரங்களில் ஏன் உங்களை அப்படிப்பட்ட சூழலை அனுமதிக்கிறார்னா, நீங்கள் அதை கர்த்தரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறார். உங்களை விட்டு ஒன்று போகுதா, நீங்கள் உண்மையாக இருந்து உங்களை விட்டு அவங்க எடுக்கிறாங்களா, கவலையே படாதீங்க. அது எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்? நாங்கள் கடந்து வந்ததுனால சொல்கிறேன், கவலையே படாதீங்க. பல நேரத்தில் சொந்தக்காரங்க ஏமாற்றி கையெழுத்து போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க எல்லாத்தையும். உங்களை மாதிரியே கூட கையெழுத்து போட்டிருப்பாங்க, ஃபேக் கையெழுத்தெல்லாம் போடுவாங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் ஈஸி, ரொம்ப போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் விட்டுருவாங்க. நீங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. ஒரு நாள் கண்ணீரோடு சொல்வீங்க, எல்லாரும் சேர்ந்து ஏமாற்றிட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா கூட என்னை ஏமாற்றிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி. உண்மை. அந்த அனுமதியை கர்த்தர் தான் கொடுத்தார். ஏன் கொடுத்தார் தெரியுமா? இவங்க எல்லாரும் மனுஷர்கள், இவங்க இப்படி தான் இருப்பாங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் பாரு, இது ஆசீர்வாதத்தை யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நியமித்து வச்சது. இதையும் தாண்டி இன்னொன்று நடக்கும்.
இதையும் தாண்டி என்ன செய்யும்? இன்னொன்று நடக்கும். அதையும் வாசிங்க. 26ஆம் அதிகாரம். 26ஆம் அதிகாரம். நான் இன்னும் வாசம் அவங்க ஆபிரகாம் வேலைக்காரரோட வேகமாக இருக்கிறாங்க, எங்கே துறவு வெட்டலாம் அப்படின்னு சொல்லி வாசிங்க. 19-20 வாசிங்க. ம் 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 ம். இப்போ நல்லா கவனிங்க, அதுக்கு அடுத்த வசனத்தையும் வாசித்துருங்களேன். ம் ம். இப்போ அப்பாதெல்லாம் போயிடுச்சு, அப்பாதெல்லாம் போயிடுச்சு, எதுவும் வரல. இப்போ வச்சிருக்கிறது என்னது? நான் வெட்டினது, என்னுடைய உழைப்பு. சில நேரத்தில் அதை கூட அவர்கள் வாக்குவாதம் பண்ணி கேட்பார்கள், அதை கூட ஏமாற்றி வாங்குவாங்க, அதை கூட செய்வாங்க. சில குடும்பங்களில் இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப துணிகரமாக நடக்குது. உங்கள் அப்பா இவ்வளோ எங்களுக்கு கடன் வச்சுட்டு போயிட்டாரு, நீ கொடுத்தாதே ஆச்சு அப்படிம்பாங்க. நமக்கு தெரியும் அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி. ஆனால் வேறு வழி இல்லாமல் நம்ம உழைப்பு அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வீணாக போயிட்டுருக்கோம். அவங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் வாக்குவாதம் வரும். ஆனால் ஈசாக்கு சொல்கிறான், விட்டுருங்க, பரவாயில்ல, போட்டோம், விடுங்க. எனக்கு இந்த நேரத்தில் ஒருத்தர் மேலே தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவும் நடக்குது, ரெபேக்கால் என்ன சொன்னாங்கன்னு அங்கே இருக்காது பாருங்க. இல்லை, யோபுவோடைய மனைவி என்ன சொல்லுச்சு? தேவனை தூஷிச்சு. இன்னைக்கு இப்படி நடந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற யோபியின் மனைவி என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? உங்கள் அப்பாதையும் எடுத்துக்கிட்டாங்க, உண்டையும் எடுத்துக்கிட்டாங்க, நீயும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கிற, உன்ன மாதிரி ஒரு நீதிமானை கண்டதில்லை அப்படியா சொல்ல போறாங்க? என்ன சொல்லுவாங்க? உங்கள மாதிரி ஒரு ஏமாளியை நான் பார்த்ததே இல்லை, கொஞ்சமாவது சூடு சொன்ன வேணாம். நான் சொல்றது பஹ்ரைனுக்கு வெளியே, நீங்க யாரும் என்ன பார்க்கக்கூடாது. நான் பேசுறது எல்லாமே நான் நேற்றே சொல்லிட்டேன். சூடான், மொராக்கோ, அங்கே இருக்கிற யோபுவின் மனைகளை குறித்து. ரெபேக்கால்ட்ட ஒரு நல்ல குணம் பாருங்க. சில நேரத்தில் நம்ம பிஸ்னஸ் தொடங்குறோம், எவனோ ஒருத்தன் வந்து அந்த பிஸ்னஸை எடுத்துப்பான். பார்ட்னர்ஷிப்பில் தொடங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எடுத்துப்பான். சில நேரங்களில் வந்து நம்மளை ஏமாற்றி கொண்டு போயிடுவாங்க. சில நேரங்களில் வந்துட்டு நம்ம நல்லா ஃப்ளரிஷ் ஆகும்போது அவங்க எடுத்துக்கிட்டு நம்மளை நடுத்தரில் விட்டுருவாங்க. அந்த நேரங்கள்லாம் பல நேரங்களில் நம்ம என்ன யோசிப்போம்? ஏன் என்னை இப்படி ஏமாத்துறாங்க? வாக்குவாதம் வரும், வழக்கு போகும், எல்லாம் நடக்கும். அதனால் அதே நேரத்தில் ஒன்று மட்டும் நமக்கு தெரியணும், என்னை ஏமாற்றி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. இயேசுகிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? யூதாஸ் காட்டி கொடுக்க போவான். காட்டி கொடுக்க போகும்போது அவனுக்கே தெரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவார். உங்களில் ஒருவன் என்னை என்ன செய்வான்? காட்டி கொடு. ஏன் அதை சொல்கிறார் தெரியுமா? அர்த்தம் என்னென்னா, நீ என்னை ஏமாற்றியெல்லாம் பிடிச்சி கொடுக்கல, நீ என்னை பிடிச்சி கொடுக்குறன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் புறாக்களை போல கபடற்றவர்களாக இருந்தாலும் சர்பத்தை போல வினா உள்ளவர்களாகி இருக்கிறோம். கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். இப்போ உனக்கு என்ன, என்னை பிடிச்சி கொடுக்கணும், அவ்வளோதானே, செய்வதை துரிதமாய் செய்ப்போம். ஆனால் எனக்கு தெரியாமல் செய்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காது. நீ என்னை ஏமாத்துறது ஏதோ என்னை ஏமாளியை ஏமாத்துறேன்னு நினைக்காத, நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன், போயிட்டே இரு. அநேக நேரங்களில் இதுதான் உண்மையும் கூட. பல நேரங்களில் அக்கா தங்கச்சிகளோ அண்ணன் தம்பியோ ஏமாற்றும் போது நமக்கு தெரியும் அவங்க நம்மளை என்ன செய்கிறாங்க, ஏமாத்துறாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நாம் அதை விட்டு கொடுக்குறோம். அவர்கள் நம்மை மதிக்கவில்லை, நாம் அவர்கள் உறவை மதிக்கிறோம். அவர்கள் நம்ம அன்பை புரிஞ்சுக்கல, நாம் அவர்களுடைய காரியத்தை விரும்புகிறோம். நாம தான் விட்டு கொடுக்குறோம். பல நேரங்களில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் விட்டு கொடுத்ததுனாலே ஒரு நாளும் கெட்டு போக போகிறது இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட கண்டிப்பாக இருப்பார். ஏமாற்றப்பட்டவன் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தமும் இல்லை. அதே நேரத்தில் கொஞ்சம் சர்ப்பத்தை போல என்னவா இருங்க, வினா உள்ளவராக இருங்க, ஏமாளியாக இருக்கக்கூடாது. சில ஆட்கள் இருக்கான், ஒன்றுமே செய்ய முடியாது, அவரெல்லாம் பாவமாக இருக்கும். அது குறிப்பாக நிறைய பாஸ்டர்ஸ். நீங்கள் உடனே இப்படி பார்க்கக்கூடாது, நம்மளை தான் ஏதோ பேசுகிறாங்க. பாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு சுபாவம் உண்டு. என்னன்னா, யாராவது கொஞ்சம் சோகமாக தாடியை கொஞ்சம்
சோகமாக வச்சுக்கிட்டு இன்னொரு பாஸ்டர் பைபிளை தூக்கிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வாங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு காஃபி சாப்பிட்டுப்போம். இவருக்கு அவரோட துக்கம் தாங்காது. அந்த பாஸ்டர் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பயங்கரம். நான் சொல்கிறது பொதுவாக எல்லா பாஸ்டர் அம்மாவுமே. இவர் போய் அந்த சோஃபாவில் உட்கார வச்ச உடனே, ஏம்மா ஒரு காஃபி கொடுமா, பாஸ்டர் வந்திருக்காரு அப்படின்னு அந்த அம்மா அப்படி எட்டி பார்க்கும். 2 பதில் இருக்குது நம்ம அந்த அம்மாவோடைய ஆட்டிடியூட் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு. எட்டி பார்த்துட்டு, எப்பா கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னா வந்திருக்கோம் ஃபெயிலு. போனோடனே கேட்பாங்க, யார் இவர், என்ன கூப்பிட்டு வந்தீங்க, பார்க்கவே ஆள் சரியில்லை அப்படின்னு. உடனே இவர், நீ சும்மா வாயை மூடிட்டு காஃபி போ, யாரை பார்த்தாலும் நீ இப்படி தான் பேசிட்டே இருப்பேன், அவர் எவ்வளோ கஷ்டத்தில் வந்திருக்கார் தெரியுமா, தேவ மனுஷன். அந்த அம்மா அடிச்சுக்கோ, போ காப்பி எடுத்துகிட்டு வரோம், போ உட்கார் போ. சில நேரத்தில் இப்படி எட்டி பார்த்துட்டு இதை எடுத்துகிட்டு வரேன்பாங்க, வந்தவன் பாசு. ஒரு 3 மாதம் ஆகும். வந்தவன் இவர் ஏதாவது ஒரு 20-30,000 ஏமாத்திருப்பான். பாஸ்டர் இப்படி சோகமாக உட்காந்துருப்பார். அந்த அம்மா கேட்கும், என்னாச்சு அப்படின்னு. அன்னைக்கு ஒருத்தர் வந்தார் இல்லைம்மா, அந்த அம்மா அப்படியே பார்க்கும், போச்சா, அவரு ஊழியத்துக்கு தான்மா கேட்டார், ஆனால் அவர் ஒன்றும் நல்லவர் போல இல்லை, இதைத்தானே அவனை நான் அன்னைக்கே சொன்னேன். அந்த அம்மா அந்த பார்த்த ஒரு செகண்டில் கண்டுபிடிக்குது இல்லை, நம்மளால் அது முடியாது பாருங்க. 6 மாதம் பழகி அவன் ஏமாத்துறான்றது நமக்கு தெரியாது பாருங்க. ஆனால் அந்த அம்மா அந்த ஒரு செகண்டில் கண்டுபிடிக்கும். அது எப்படி தான் கண்டுபிடிக்கும்னே தெரியாது. இப்படி எட்டி பார்க்கும். இந்த யோவான் ஸ்நானகன் இருக்கார்ல, அத்தனை பேர் வரும்போது வாங்கடா விரியன் பாம்பு குட்டிகளான்னு கூப்பிடுவார். இயேசுநாதர் வரும்போது மட்டும் உலகத்தின் பாவத்தை சுமத்தி இருக்கிற இந்த கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சுல, எது பாம்பு குட்டி எது ஆட்டுக்குட்டின்னு. அந்த மாதிரி இந்த அம்மா கரெக்டாக கண்டுபிடிக்கும், வந்திருக்கிறது பாம்பு குட்டியா ஆட்டுக்குட்டியா. நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கிறது எல்லாமே ஆட்டுக்குட்டி தான். அது எப்படி தான் அந்த அம்மா கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியவே தெரியாது. நான் நினைக்கிறேன் அந்த ஏதேனில் ஒரு தடவை அந்த அம்மா ஏமாந்துருச்சு. அதுக்கப்புறம் எது வந்தாலும் நம்ம பாம்பு குட்டியாவே பார்ப்போம். இது உருப்பிடுமா உருப்பிடாதா, தேருமா தேராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க போல. நிறைய ஊழியக்காரங்கிட்ட அந்த டிராபேக் இருக்கு. ஆவிகளை ஊழியக்காரங்கிட்ட இருக்கு, சகோதரர்கள் எல்லாருக்கிட்டையுமே அப்படி ஒன்று இருக்கு. கொஞ்சம் யாராவது துக்கமாக பேச, வாங்க பிரதர், போய் உடனே அவர் சாட்சி கையெழுத்து போட்டு தான் வீட்டுக்கே வருவார். வாங்கினவனும் போயிடுவான். இவரை பிடிச்சி கடன் கொடுத்தவன் இவர் கேட்பாரு, அது நல்ல பிரதர் தான், சைன் பண்ணோம், நம்மளை ஏன் என்னன்னு தெரிலன்னா போட்டிருக்க கூடாது. நிறைய பேருடைய லைஃப் அப்படி தான் இருக்குது. பல நேரங்களிலே நம்மளை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் நாம் ஏமாளியாக இருக்கக்கூடாது. ஆனால் விட்டு கொடுக்க வேண்டிய நேரம் வரும்போது, பரவாயில்ல போ, எடுத்துகிட்டு போ, பிரச்சனை இல்லை, நீ என்னை ஏமாத்தன்னு நினைக்கிற, நீ என்னை ஏமாத்தலை, நானாக உனக்கு தரேன். நான் சொல்லுவேன், அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் தாழ்ந்து போனதே கிடையாது. கர்த்தர் அவர்களுக்கு என்று ஒரு துறவை வைத்திருப்பார். அதுக்கப்புறம் அவங்க வாக்குவாதம் பண்ணவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? உன்னை உயர்த்துகிற ஒரு உயர்வு இருக்குல்ல, அதுக்கப்புறம் அவனுக்கு உன் மேல ஒரு பயம் வரும். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் வந்து உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார்கள்.